ஸ்டே ரிலாக்ஸ். ஸோ இதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சேனல் நான் எதுக்கு ஆரம்பித்தேன் அப்படின்னா, வேறு ஒரு காரணமும் கிடையாது. ரொம்ப நாள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்தது. அது மட்டும் இல்லாமல் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்படுவேன். அது பண்ணும்போது அது உங்ககிட்டையும் ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இந்த சேனல் வந்து ஆரம்பித்தேன். ஸோ என் பேர் திருப்பதி. நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ ஆப்வியஸாக இன்றைக்கி நீங்கள் ஆக்சுவலாக டைட்டில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆமாம், இன்றைக்கி நம்ம விப்ரோ சோழிங்கநல்லூர் கேம்பஸ் தான் ஒரு விசிட் அடிக்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ இப்போ தான் நான் வந்து கேட்டில் வந்து என்ட்ரு ஆகிறேன். ஆக்சுவலாக வந்து ஐடி கார்டு காமிக்கணும். ஏன்னா வந்து பார்க்கிங் வெளியிலையும் இருக்கும், இன்சைட்லேயும் இருக்கும். இன்சைட் போகிறவங்களுக்கு வந்து பைக் பாஸ் அப்படின்றது ஒன்று வந்து தேவை. அது இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து என்ட்ரு ஆக முடியும். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போகும்போது வந்து நம்ம ஸ்வைப் பண்ணி ஆகணும். ஸ்வைப் மீன்ஸ் ஜஸ்ட் வந்து ஐடி கார்டை வந்து இது பண்ணால் தான் நமக்கு வந்து அந்த உள்ளே போகிறதுக்கு வெஹிக்கிள் உள்ளே போகிறதுக்கு வந்து அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகும். சரி வாங்க போகலாம். ஆல்ரெடி பார்க் பண்ணிவிட்டு வந்து இப்போ நான் பில்டிங் நோக்கி போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா, விப்ரோவில் வந்து அந்த என்விரான்மெண்ட் வந்து செம்மையாக இருக்குங்க. என்விரான்மெண்ட் மீன்ஸ் அந்த நேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அந்த கார்டனிங் அது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். அந்த என்ன சொல்கிறது, அப்படியே பச்சை பசேல்னு அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். ஈவன் வந்து இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்கனாலும் நீங்கள் வந்து அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கும் அதுக்கேற்ற மாதிரி வந்து அந்த கல் புகை போட்டு வச்சுருக்கிறது எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா அப்படின்னாலே உங்களுக்கே தெரியும். ஆல்மோஸ்ட் நம்ம பில்டிங்குள்ளே வந்தாச்சு. ஓடிசிக்குள்ளே வந்து என்ட்ராக போகிறோம். நான் இருக்கிறது வந்து 5th ஃப்ளோருங்கிறதுனால லிஃப்ட்டில் தான் வந்தேன். ஸோ நம்ம வந்து ஓடிசிக்குள்ளே போகும்போது வந்து கொஞ்சம் இது வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஓடிசி இருக்கும், கொஞ்சம் இது வந்து ஆக்சஸ் தேவைப்படும். ஸோ நம்ம ஐடி கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போகணும். வாங்க போய் பார்க்கலாம். ஐ திங்க் நான் தான் வந்து ஆளாக உள்ளே வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓடிசியில் யாருமே கிடையாது, 1-2 பேர் மட்டும்தான் இருக்காங்க. கொஞ்சம் பூத் பங்களா மாதிரி தான் இருக்கும் ஏர்லி மார்னிங் போனோம் அப்படின்னா. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து 10-11 அந்த மாதிரி தான் வருவாங்க ஆஃபீஸ்க்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹைப்ரிட் மோடு ஓடுறதுனால பீப்புள்ஸ் வந்து 3 days per week தான் வந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதுதான் வந்து கேஃப்டேரியா. ஸோ கேஃப்டேரியாவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பெருசு தான். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 30,000 பீப்புளுக்கு மேலே வந்து சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க, சென்னை விப்ரோ கேம்பஸில் மட்டுமே. அப்படின்றப்போ கேஃப்டேரியாவும் வந்து அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். நீங்கள் பார்த்திங்கனாலே அப்படின்னா தெரியும். ஸோ புதுசாக விப்ரோ ஜாயின் பண்ண போகிறவங்களா இருக்கட்டும், ஆல்ரெடி ஜாயின் பண்ணி இருந்து வேலை பார்க்குறவங்களா இருக்கட்டும், வேலை பார்க்குறவங்களுக்கு இது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக ஜாயின் ஆகிறவங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ கேஃப்டேரியா வந்து நல்ல பெருசாக தான் இருக்கும், பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும். ப்ளஸ் நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து சாப்பிட்லாம், இல்லை வந்து அங்கேயே இருந்தாலும் அங்கேயே வந்து ஹோட்டல்ஸ் மீன்ஸ் நிறைய வந்து வெண்டர்ஸ் வந்து நிறைய இது வச்சுருக்காங்க. அங்கேயே நீங்கள் வந்து வாங்கி சாப்பிட்னாலும் சாப்பிட்லாம். ஆனால் இங்கே வந்து பே பண்ணி தான் நீங்கள் சாப்பிட்ணும். ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து எல்லாமே கேஷ்லெஸ் தான். நீங்கள் வந்து யூபிஐ யூஸ் பண்ணி இல்லை எனிதிங், ஆனால் கேஷ்லெஸ் மட்டும்தான் இங்கே வந்து ஒர்க் ஆகும் சாப்பிட்றதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேஃப்டேரியாலேயே இது எல்லாமே வந்து கேஃப்டேரியாவில் தான் இருக்குது. மெடிக்கலாக இருக்கட்டும், ஏடிஎம் சென்டராக இருக்கட்டும். ஏடிஎம் வந்து இருக்கும், ஆனால் வந்து கேஷ்லெஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஏடிஎம்ஸ் ப்ளஸ் ஹெல்த் சென்டர் எல்லாமே இருக்கும். ஒன்ஸ் கேண்டீனை விட்டு வெளியே வந்தோம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே வந்து நமக்கு வந்து பேஸ்கெட் பால் கிரவுண்டு, அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து ஜிம் இருக்கும். ஸோ ஜிம்முக்கு வந்து நீங்கள் வந்து மந்த்லி வந்து 300 rupees சம்திங் ஆகும். அது வந்து நீங்கள் வந்து உங்கள் சேலரியிலேருந்து இது பண்ணிப்பாங்க. ஆனால் பேஸ்கெட் பால் கிரவுண்டில் மேக்ஸிமம் வந்து கிரிக்கெட் தான் ஆடிட்டு இருக்காங்க, பார்த்தீங்களாலே தெரியும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து இன்றைக்கி ஃப்ரைடே, மேக்ஸிமம் வந்து ஒர்க் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஃப்ரைடேனாலே வந்து ஆல்ரெடி எல்லாருமே வீக்கெண்ட் மூடுக்கு போயிட்டாங்க போல. எல்லாருமே வந்து கிரிக்கெட் விளாட்றது, ஈவன் வந்து கேர்ள்ஸாக இருக்கட்டும் பாய்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து கலந்து தான் விளாடுவாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்நாக்ஸ் டைம். அது வந்து எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஒரு டீயும் மதியம் வந்து சாப்பிடல, அந்த ஒரு ரீசனுக்காக. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் விப்ரோவில் வந்து இந்த என்விரான்மெண்ட் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் ரிலாக்ஸேஷன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு நிறைய இடங்கள் இருக்கும், பார்த்திங்கனாலே உங்களுக்கே தெரியும்.
ஸோ இன்னும் நிறைய இடம் இருக்குது. ஆனால் எல்லா இடத்தையும் வந்து நம்மளால் காட்ட முடியாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து விப்ரோ இது வரைக்கும் பார்த்ததே இல்லை, ஒரு ஐடி கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்றத இல்லை தெரிஞ்சிக்காதவங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து அப்கமிங் வீடியோஸ் வரும். கண்டிப்பாக வந்து பாருங்கள், உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ ஏதாவது குறை இல்லை ஏதாவது இருந்தால் கூட ஜஸ்ட் வந்து கமெண்டில் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி வந்து வீடியோ பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் நைட் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து நான் வந்து இப்போது 9 ஹவர்ஸ்க்கு மேலே ஆச்சு. ஸோ இப்போ தான் வந்து கிளம்ப போகிறேன். கிளம்பும்போது பார்த்திங்க அப்படின்னா நல்ல மழை பெய்யுது. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ தான் மழை விட்டுச்சு. ஸோ விட்டதுக்கப்புறம் கிளம்பிட்டேன். ஸோ ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து வந்து நான் பைக் பார்க்கிங் வரைக்கும் போய் அங்கேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு போகணும். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு நல்லா பண்ணியிருக்கேன். அப்கமிங் விலாக்ஸுக்கு மறக்காமல் நம்ம STR விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.